இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரயோஜன තිබෙන්නේ පාලකයාට දේශපාලකයාට. இனவாதத்தின் ஊடாக பயன்படுவது அரசியலும் அரசியல்வாதிகளும். එනිසා ජාතිවාදය මුළුමනින්ම ප්‍රතික්ෂේප කරලා ஆகவே இனவாதத்தை முற்றாகவே ජාතික தோற்கடித்து සමගිය වෙනුවෙන් தேசிய ஒற்றுமைக்காக සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගමැලේ අපි කවුරුත් சிங்களம் தமிழ் முஸ்லிம் பேகமேலே நாங்கள் அனைவருமே එකතු වෙලා වැඩ කරන්න ඕන කාලය ඇවිල්ලා තිබෙනවා. ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டிய காலம் வந்துள்ளது. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செம்மணி புதைக்குழிகள் தோண்டப்படுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வது யார்? எங்களுடைய அரசாங்கம். ஸ்கேனர் யந்திரம் கொண்டு வந்திருக்கிறது யார்? எங்களுடைய அரசாங்கம். அதை பாதுகாப்பதற்காக இரவு நேர காவலாளிகளை போட்டிருப்பது யார்? எங்களுடைய அரசாங்கம். அதற்கு மேலதிகமான நிதி ஒதுக்கீடு செய்வது யார்? எங்களுடைய அரசாங்கம். அதற்கான நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவோம் என்றே உறுதி அளிக்கின்றவர் யார்? வேறு யாருமல்ல, எங்களுடைய ஜனநாயகம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு அவர்களுக்கு தெரியும், இனியும் வந்து தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்ட முடியாது. வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் நேற்றைய தினம் நண்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருட காலம் பூர்த்தியினை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு விஜயம் செய்துள்ளார். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து காலை புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைத்ததற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பகல் வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்திருந்தார். மிக நீண்ட கால கோரிக்கையாக இருந்த வட்டுவாகல் பால புனரமைப்பு பணிகளை ஆரம்பிக்க வந்த ஜனாதிபதி அவர்களை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் வரவேற்றிருந்தார். தொடர்ந்து பால புனரமைப்பு பணிகளுக்கான பெயர் பலகையை ஜனாதிபதி திறந்து வைத்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தியிருந்தார். இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரம், பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ திலகநாதன், ஜெகதீஸ்வரன், ரவிகரன், மதகுருமார்கள், திணைக்களங்களின் அதிகாரிகள், தவிசாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மனமார்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூற விரும்புகிறேன். අපි දන්නවා ගිය අවුරුද්දේ සැප්තැම්බර් මාසයේ 21 වෙනිදා ජනාධිපතිවරණයේදී අපේ රටේ දේශපාලන බලය වෙනස් වුණා. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த நாட்டின் அரசியல் மாற்றம் அடைந்தது. අනතුරුව පාර්ලිමේන්තු මැතිවරණ පැවැත්වුණා, අයවැය ලේඛන පැවැත්වුණා, අනතුරුව පළාත් පාලන මැතිවරණ පැවැත්වුණා. அதன் பின்பு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதன் பின்பு வரவு செலவு திட்டம் வெளியிட்டது. அதன் பின்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றது. එනිසා පහුගිය ගත වුණු අවුරුද්ද ගත්තොත් ඡන්ද තිබුණු, අයවැය ලේඛනයේ පිළිබඳ සාකච්ඡාවක් තිබුණු කාලයක්. கடந்த வருடமும் இந்த வருடம் எடுத்துக்கொண்டால் தேர்தல்கள் நடத்தப்பட்ட, வரவு செலவு திட்டங்கள் வெளியிட்ட வருடங்களாக காணப்படுகின்றன. ඒ අවුරුද්ද ඇතුළත අපේ රටේ බොහෝ දේවල් වෙනස් වෙලා තිබෙනවා. බොහෝ යහපත් පියවරයන්ට අපි අවතීර්ණ වෙලා තියෙනවා. இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் நாட்டிலே மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. நிறைய நல்ல பக்கத்திற்கு, சிறப்பான பக்கத்திற்கு மாற்றங்கள் இந்த நாட்டிலே இடம்பெற்று இருக்கின்றன. අපි දන්නවා අපේ රටේ ඕනෑම ආණ්ඩුවක් හැදුනාම ඒ ආණ්ඩුව තමන්ගේ බලය පවත්වාගෙන යාම සඳහා විවිධ ජන කණ්ඩායම් අතර ආගම, භාෂාව, සංස්කෘතිය කේන්ද්‍ර කරන ගැටුම් ඇති කරනවා. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஆட்சிகள் வந்ததன் பின்பு அந்த ஆட்சிகளின் இருப்பிற்காக ஒவ்வொரு இனங்கள், மதங்கள் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு முருகல் நிலைகளை கூட ஏற்படுத்திய காலகட்டம் எமக்கு நினைவு வருகின்றது. එක කෝවිලක්, පල්ලියක්, පන්සලක් කේන්ද්‍ර කරන ගැටුම් ඇති කරනවා. ஒரு கோயில் அல்லது தேவாலயம் அல்லது விகாரை அடிப்படையாக கொண்டு முருகல் நிலைகளை ஏற்படுத்துகின்றனர். ඒවා තමන්ගේ දේශපාලන බලය පවත්වාගෙන යාමේ ආකෘතීන් බවට පත් කරගන්නවා. இவற்றினூடாக தமது அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள், நடைமுறைகளாக தாங்கள் பயன்படுத்துகின்றனர். දිගන
බේරුවල මාවනැල්ල ආදී ප්‍රදේශවල ඔබට මතක ඇති ගැටුම් තිබුණු ඉතිහාසයක්. திகன பேருவல போன்ற அலுத்கம் போன்ற பகுதியில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் இவ்வாறான நடவடிக்கைகள் வரலாற்றிலே இடம்பெற்றன. හැබැයි අපි ඔබට ඉතාමත් සහතිකව කියනවා. ගත වුණු අවුරුද්ද එවැනි ජාතිවාදී ගැටුම් උස්සන්න නොවුණු උස්සන්න විට ඉඩ නොතැබූ සහ එවැනි අවස්ථාවන් ඇති නොවුණු අවුරුද්දක් හැටියට අපිට සලකන්න පුළුවන්. கடந்த வருடம் நாங்கள் மிகவும் உறுதியாக கூறுகின்றோம், அவ்வாறான இனவாத நடவடிக்கைகள் அவற்றை வைத்து அரசியல் செய்யும் செயற்பாடுகள் நாங்கள் ஒருபோதும் மேற்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக கூறுகின்றோம். මොකද ආණ්ඩු පවත්වාගෙන යන්න එවැනි ගැටුම් ඕන. ஏனென்றால் அரசாங்கத்தை நடத்தி செல்வதற்கு சிலருக்கு அவ்வாறான சம்பவங்கள் தேவை. එනිසා ඇතිවුණු ගැටුම් පිටුපස්ස ආණ්ඩුවේ හස්තයන් තිබුණු බව අපි කවුරුත් දන්නවා. ஆகவே அவ்வாறு இடம்பெற்ற சம்பவங்களுக்கு பின்புலமாக அரசாங்கத்தின் தொடர்புகள், அரசியல் தொடர்புகள் இருந்தது என்பது අපි எங்களுக்கு දැකලා தெரியும். තියෙනවා දැන් වාර්තාවල සිංහල ජාතිවාදී කණ්ඩායම් වලටත් මුස්ලිම් ජාතිවාදී අන්තවාදී කණ්ඩායම් වලටත් ආණ්ඩුවේ එකම ගිණුමින් පඩි ගෙවලා තියෙනවා. சில ஆய்வறிக்கைகள் பார்க்கும் போது எங்களுக்கு விளங்குகின்றது, சில மத சார்ந்த அமைப்புகளுக்கும் அரசாங்கத்தின் புலனாய்வுத் துறைக்கும் ஒரே கொடுப்பனவில் இருந்து சம்பளம், ஊதியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ඒ කියන්නේ මොකද්ද ආණ්ඩුවට ගැටුම් ඕන වුණා. அதில் அர்த்தம் வந்து அரசாங்கத்திற்கு முருகல் நிலைகள், சண்டை சச்சரவுகள் தேவை. අපගේ ආණ්ඩු මුළුමනින්ම ගැටුම් ප්‍රතික්ෂේප කරන எமது அரசாங்கம் முற்றுமுழுதாகவே இந்த சண்டை சச்சரவுகளை நாங்கள் நிராகரிக்கிறோம். සමගිය ගොඩනැගීම සඳහා වෙහෙසෙන ආණ්ඩුවක්. அமைதியை, சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபடும் ஒரு கட்சி அரசாங்கம். ඒක තමයි මේ අවුරුද්දේ අපි අත්පත් කරගත්තු විශාලතම ජයග්‍රහණය කියලා මම ඔබට කියන්න කැමතියි. அதுவே நாங்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய வெற்றி என்று நான் இந்த நேரத்திலே கூற வேண்டும். විශේෂයෙන්ම අපේ අරමුණ බවට පත් වෙලා තිබුණේ මේ බිඳවැටුණු ආර්ථිකය යථාවත් කර ගැනීම සඳහා පොරබැදීමක් අපි කරා. விசேடமாக எமது குறிக்கோளாக இருந்தது இந்த சரிவடைந்த பொருளாதாரத்தை நிமிர்த்தி சிறப்பான ஒரு நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வர வேண்டும் என்பது. අපිට රටට අවශ්‍ය ඩොලර් ප්‍රමාණය අපේ රටට උපයා ගන්න අපි අසමත් වෙලා තිබුණා. எமக்கு தேவையான அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வதற்கு, உழைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு முடியாமல் உள்ளது. ආණ්ඩුවට අවශ්‍ය රුපියල් ප්‍රමාණය උපයා ගන්න ආණ්ඩුව අසමත් වී තිබුණා. அரசாங்கத்துக்கு தேவையான ரூபாய்களை பெற்றுக்கொள்ளவும் அரசாங்கத்திற்கு முடியாமல் சென்றது கடந்த අපේ காலம். විශාලත මෙහෙයුම සහ පොරබැදීම තිබුණේ මේ ඩොලර් ප්‍රමාණය අපි උපයා ගන්නේ කොහොමද? රජයට අවශ්‍ය රුපියල් ප්‍රමාණය අපි උපයා ගන්නේ කොහොමද කියන අභියෝගය. அப்ப மிகப்பெரிய சவாலாக இருந்தது எமக்கு எப்படி, எமக்கு தேவையான அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வது எப்படி, எமக்கு தேவையான ரூபாய்களை பெற்றுக்கொள்வது, உழைத்துக் கொள்வது எப்படி என்பது எமக்கு ඒ இருந்த හරහා අපි சவால். ආර්ථික ස්ථාවරත්වය ඇති කරන්න දැන් සමත් වී තිබෙනවා. இவற்றினூடாக நாங்கள் எமது நாட்டு பொருளாதாரத்தை ஒரு ஸ்திர நிலைக்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ලංකාවට ඩොලර් එන ප්‍රධාන ආකාර 4ක් තියෙනවා. இலங்கைக்கு டொலர் அல்லது அந்நிய செலாவணி வரும் பிரதான 4 வழிகள் இருக்கின்றன. එකක් විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් ලංකාවට වෙන ඩොලර් ප්‍රමාණය. ஒன்று, இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போய் உழைத்து அவர்களுடைய அந்த சம்பள காசு அனுப்பும் முறை. මේ අවුරුද්දේ ඒ ඩොලර් එන වැඩිම අවුරුද්ද බවට පත් වෙනවා. அப்ப இந்த வருடம் என்பது அவ்வாறு அனுப்பும் டொலர்கள் அதிகளவாக அனுப்பிய வருடமாக உள்ளது. දෙක සංචාර කර්මාන්තය. 2 சுற்றுலாத்துறை. මේ අවුරුද්දේ විශාල ආදායම සංචාර කර්මාන්තය හරහා උපයාගත හැකි පහුගිය වසරවලට සාපේක්ෂව විශාල ආදායම බවට පත් වෙනවා. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் கடந்த வருடங்களை விட பெரிய அளவிலான அந்த டொலர்களை உழைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிட்டி. තුන්වෙනිව ඩොලර් රුපයන්නේ අපේ අපනයන වලින් අපි උපයා ගන්න ආදායම. மூன்றாவதாக நாங்கள் ஏற்றுமதியினூடாக பெற்றுக்கொள்ளும் டொலர் அல்லது அந்நிய செலாவணி. මේ අවුරුද්දේ ලංකාවේ වැඩිම අපනයන ආදායම ලබාගත්තු අවුරුද්ද බවට පත් වෙනවා. இந்த வருடம் வரலாற்றிலே அதிகூடிய வருமானத்தை பெற்றுக்கொண்ட வருஷமாக அமையும். හතරවෙනි අපි ඩොලර් රුපයා ගන්නේ ඍජු විදේශ ආයෝජන. நான்காவதாக நாங்கள் நேரடி முதலீட்டுகள் ஊடாக டொலர்களை சம்பாதிக்க මේ වන විටත් ගිය අවුරුද්දට සාපේක්ෂව දෙගුණයකට වඩා වැඩි ප්‍රමාණයකින් ඍජු විදේශ ආයෝජන සමග අපි එකඟතාවයකට ඇවිල්ලා තිබෙනවා. இதுவரை காலத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த வருடத்திலே கடந்த வருடத்தை விட 2 மடங்கு
2 மடங்கு அதிகளவாக நாங்கள் நேரடி முதலீட்டுகள் ஊடாக டாலர்களை சம்பாதித்திருக்கின்றோம். ඒ නිසා ක්‍රමිකව අපි අපිට අවශ්‍ය වෙන රටට අවශ්‍ය වෙන ඩොලර් ප්‍රමාණය උපයා ගනිමින් ඉන්නවා. ஆகவே படிப்படியாக எங்களுக்கு தேவையான டாலர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ඊළඟ රටට ආණ්ඩුවට අවශ්‍ය වෙන රුපියල් ප්‍රමාණය උපයා ගන්නේ කොහොමද? அதே போன்று அதன் அடுத்த கட்டம் நாட்டுக்கு தேவையான ரூபாய்களை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது? අපිට රුපියල් උපයන ප්‍රධාන ආයතන 3ක් තිබෙනවා. எங்களுக்கு 3 பிரதான நிலையங்கள் நிறுவனங்கள் இருக்கின்றன. வருமானங்கள் එකක් රේගු දෙපාර්තමේන්තුව. ஒன்று சுங்கவரி சுங்கம். ලංකාවේ වැඩිම රුපියල් ප්‍රමාණය මේ අවුරුද්ද උපයනවා අපේ රේගුව. இலங்கையிலே வரலாற்றில் முதல் தடவையாக அதிகூடிய வருமானத்தை சுங்கம் இந்த முறை உழைத்திருக்கின்றது. දෙක දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව. இரண்டாவது உள்நாட்டு வரி திணைக்களம். ලංකාවේ වැඩිම ආදායම මේ අවුරුද්ද උපයනවා දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව. அதிகூடிய வருமானத்தை இந்த வருடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் இந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம். සුරාබදු දෙපාර්තමේන්තුව. மூன்றாவது எமது நாட்டின் மதுவரி திணைக்களம். මේ වසරේ වැඩිම ආදායම උපයනවා. இந்த நாட்டில் அதிகூடிய வருமானத்தை அதனூடாகவும் பெற்றுக்கொள்கிறோம். ඒ කියන්නේ ලංකා ඉතිහාසයේ බහණ්ඩාගාරයට එන ලද වැඩිම රුපියල් ප්‍රමාණය මේ අවුරුද්දේ උපයා ගන්න අපි සමත් වෙනවා. இலங்கை வரலாற்றிலே திரைசேரிக்கு கிடைத்த அதிகூடிய வருமானத்தை இந்த வருடத்திலே எமக்கு பெற்றுக்கொள்ள ඒ முடியும். නිසා මේ අවුරුද්ද ඇතුළත අපිට අවශ්‍යකම තියෙනවා මේ ආර්ථික ස්ථාවරභාවය හදන්න ඕන. ஆகவே இந்த வருடத்திற்குள் எமக்கு தேவையாக இருக்கு இந்த பொருளாதார ஸ்திர நிலையை ஏற்படுத்துவதற்காக. විඳ වැටුණු ආර්ථිකයකින් පාලම් හදන්න බෑ. சரிவடைந்த பொருளாதாரத்திற்குள் இந்த பாலங்களை புனரமைக்க முடியாது. විඳ වැටුණු ආර්ථිකයකින් පාරවල් හදන්න බෑ. சரிவடைந்த பொருளாதாரத்தில் பாலங்களை புனரமைக்க இயலாது. විඳ වැටුණු ආර්ථිකයකින් කුසකර්මාන්තයට සහාය දෙන්න බෑ. அவ்வாறான பொருளாதாரத்தில் விவசாயத்தை மேம்படுத்த இயலாது. බිඳ වැටුණු ආර්ථිකයකින් ජනතාවට සහන දෙන්න බෑ. சரிவடைந்த பொருளாதாரத்தில் மக்களுக்கு சேவைகள் நலன்புரிகள் செய்ய முடியாது. එනිසා අපි ප්‍රධානම අභියෝගය තිබුණේ මේ ආර්ථික ස්ථාවරභාවයට ඇති කරගන්න. ஆகவே எமது பிரதான சவாலாக இருந்ததே இந்த பொருளாதாரத்தை ஒரு ஸ்திர நிலைக்கு கொண்டு வருவது. අපි මේ වෙනකොට ආර්ථිකයේම ස්ථාවරභාවය ඇති කරන් තිබෙනවා. தற்போது எடுத்துக்கொண்டால் நாங்கள் பொருளாதாரத்தை ஒரு ஸ்திர நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். හැබැයි සමහර පාලකයන් කිව්ව ආකාරයෙන් සියල්ල වහලා නෙවෙයි. சில அரசியல்வாதிகள் சொல்லும் வகையிலே அனைத்தையும் மூடப்பட்டு நாங்கள் ஸ்திர நிலைக்கு கொண்டு සියල්ල வரவில்லை. නතර කරලා නෙවෙයි. அனைத்தையும் நிப்பாட்டி கொண்டு வரவில்லை. රාජ්‍ය ආයතන විකුණලා නෙවෙයි. அரச நிறுவனங்களை விற்று அப்படி கொண்டு வரவில்லை. රටේ සම්පත් විදේශීය සමාගම්වලට පවර්ලා නෙවෙයි. நாட்டு வளங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஒப்படைத்து நாங்கள் இதை கொண்டு අපේ வரவில்லை. රටේම අපිට තිබෙනම ශක්්‍යතාවයන් වලින් මේ රටේ ආර්ථිකය අපි ස්ථාවරභාවයට ගෙනලා තිබෙනවා. எமது நாட்டிலே எமக்குள்ள ஆற்றல்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஸ்திர நிலைக்கு இந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். ඒක ඉතාමත් වැදගත් පියවරක්. இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ඒ ආර්ථිකය තවත් ඉස්සරහට යන්න නම් இந்த பொருளாதாரம் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் ආණ්ඩුවේ ව්‍යාපෘති හරහා ගම්වලට මුදල් ගලාගෙන ඉන්න ඕන. அரச திட்டங்கள் ஊடாக கிராமங்களுக்கு நிதி பரவி வர வேண்டும். එහෙම නැතුව ගමේ ආර්ථිකයක් ඇති වෙන්නේ නැහැ. அப்படி இல்லாமல் கிராமங்களிலே ஒரு பொருளாதார நிலை ஏற்படுவதில்லை. ඒ නිසා අපි ප්‍රධාන සැලසුම බවට පත් වී තිබෙනවා. ஆகவே எமது பிரதான ஒரு திட்டமாக அமைந்திருக்கின்றது. ආණ්ඩුව එක්රැස් කරගෙන තියෙන රුපියල් அரசாங்கம் உழைத்திருக்கும் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கும் විවිධ සංවර්ධන වැඩ කටයුතු හරහා ගමට තල්ලු කරන්න. நிதிகளை ஒவ்வொரு திட்டங்கள் ஊடாக கிராமங்களுக்கு கொண்டு போவதற்கு. ගමේ පාර හදනකොට கிராமங்களிலே பாதைகள் புனரமைக்க පාරට ආණ්ඩුවෙන් සල්ලි එනවා. அரசாங்கத்திடம் பணம் வருகின்றது. ඒකේ වැඩ කරන්න ඔබට අවස්ථාවක් හම්බ වෙනවා. அதில் வேலை செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் ඔබට கிடைக்கும். ට්‍රැක්ටරයක් තියෙනවා නම් ඒකට ආදායමක් හම්බ වෙනවා. உங்களுக்கு டிராக்டர் ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு தொழில் கிடைக்கின்றது. ඔබගේ ලැබෙන ආදායමෙන් ඔබේ කඩෙන් බඩු භාණ්ඩ මිලදී ගන්නවා. அப்ப அந்த கிடைக்கின்ற வருமானத்தில் நீங்கள் கடைக்கு சென்று பொருள் வாங்குறீர்கள். කඩේ ව්‍යාපාරය දියුණු වෙනවා. அப்ப கடைக்கு சாமான் விற்கப்படுகின்றது. එහෙම තමයි ආර්ථිකේ ප්‍රසාරණය වෙන්නේ. இப்படித்தான் இந்த பொருளாதாரம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். එහෙම නැතුව භාණ්ඩාගාරයේ සල්ලි එකතු කරලා அப்படி இல்லாமல் திரைசேரியிலே காசு சேர்த்து ඒ සල්ලි ගම්වලට තල්ලු වෙන්නේ නැත්තම් මේ සංවර්ධනයෙන් ඇති පළක් නැහැ. அந்த காசு அல்லது அந்த நிதி கிராமங்களுக்கு போகாட்டி இதில் பலனில்லை. இந்த දැන් අපි මේ அபிவிருத்தி. පාලම ඉදි කරනවා. நாங்கள் இந்த பாலத்தை புனரமைக்கின்றோம். රුපියල් කෝටි 180ක් අපි වැය කරනවා. 180 கோடி நாங்கள் செலவழிக்கிறோம். 180යි අපි මුල් වෙන් කිරීම. නමුත් අපේ වියදම 140යි. செலவு කෝටි 140ක් වැය කරනවා. 140 கோடி நாங்கள் செலவழிக்கிறோம். ඒ රුපියල් කෝටි 140න් වැඩි ප්‍රමාණයක් මේ ගම්වල බෙදෙන්න පටන් அப்ப ගන්නවා. இந்த 140 கோடி அந்த நிதி இந்த கிராமங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளுக்கு பிரிஞ்சு செல்லும். ඒතර ගමේ ජනතාව අතර සල්ලි ගලාගෙන ඉන්න පටන් அப்ப ගන්නවා. மக்கள் மத்தியில இருக்கும் அந்த அந்த மக்கள் மத்தியிலே நிதி சேரும் அவங்களோட கையில. එහෙමයි ජනතාවගේ ජන ජීවිත උසස් වෙන්නේ. இப்படித்தான் மக்களுடைய வாழ்வாதாரம் கூடும். අපේ ප්‍රවාහන ඇමතුමා කිව්වා
எமது போக்குவரத்து அமைச்சர் கூறினார். රුපියල් කෝටි 1250කට ආසන්න මුදලක් මේ උතුරු පළාතට මේ අවුරුද්ද වෙන් කරලා තියෙනවා. கிட்டத்தட்ட 1250 கோடிகள் இந்த வடமாகாணத்துக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். ඒවා ඔක්කොම ගම්වලට එනවා. இவை அனைத்தையுமே கிராமங்களுக்கு செல்லும். ගම්වල ජනතාව අතර මුදල් ගැවසෙන්න පටන් ගන්නවා. அப்ப கிராமங்களில் உள்ள மக்கள் மத்தியில காசு பழகத் தொடங்கும். කුඩා කුඩා ව්‍යාපාර වලට ආදායම හැදෙන්න පටන් ගන්නවා. சிறிய சிறிய திட்டங்கள் தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். අපි එකතු කරගන්න භාණ්ඩාගාරයේ ධනය ගම්වලට ගලාගෙන එනකොට ගම්වල ජනතාවගේ ජීවිත උසස් වෙනවා. இந்த நிதி கிராம மட்டத்துக்கு வரக்குள்ள அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த வாழ்க்கை உயரும். එහෙම විතරක් නෙවෙයි තවත් ඍජු ලෙස ඒ ජනතාව ඉලක්ක කරලා අපි ආධාර දෙන්න ඕන. அது மட்டுமின்றி அந்த மக்களை நேரடியாகவே நாங்கள் பார்த்து பல திட்டங்களை மேற்கொள்ள අපි தயாராக අද උදේ ආරම්භ කරා මේ යාපනයේ මේ උතුරු පළාතේ පොල්ලක්කර 16ක් වගා කිරීමේ ව්‍යාපෘති මේ අවුරුද්දේ. நாங்கள் இன்றைய தினத்திலே காலையிலே ஆரம்பித்தோம். வட மாகாணத்திலே 16,000 16,000 ஏக்கர் தென்னை பயிர்ச்செய்கை புதிதாக. පොල්ලක්කර 16,000ක් කියන විශාල ප්‍රමාණයක්. அப்ப தென்னை பயிர்ச்செய்கை 16,000 ஏக்கர் என்பது பெரிய ஒரு සාමාන්‍යයෙන් தொகை. අක්කරයකට පොල් පැල 64ක් අවශ්‍ය වෙනවා. வளமை சாதாரணமாக 64 தென்னம்பிள்ளைகள் ஒரு ஏக்கருக்கு நடலாம். පොල් පැලයක් රුපියල් 4,000ක් විතර වෙනවා. පොල් පැලයක වටිනාකම රුපියල් 4,000ක් විතර වෙනවා. ஒரு தென்னை பயிர் அந்த தென்னம்பிள்ளை ஒன்று கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் மதிப்பாம். අපි මේ පොල් පැල සියල්ල නොමිලේ ලබා දෙනවා. நாங்கள் அனைத்து அந்த தென்னம்பிள்ளைகளையும் இலவசமாக ඒ கொடுக்கிறோம். වගේම පොල් සාරවත්ව වැඩෙන්න නම් පොහොර අවශ්‍යයි. அதே போன்று தென்னை மரங்கள் வளர்றதுக்கு பசலை தேவை. ඒ සඳහා පොහොර සානාධාරය ලබා දෙනවා. அதற்கு பசலை மானிய அடிப்படையில் நாங்க வழங்க தயார். ඒ වගේම පොල් සඳහා හොඳට ජලය අවශ්‍යයි. அதே போன்று தென்னைக்கு தண்ணீர் வேண்டும். එදා ජල බිඳු තාක්ෂණය සඳහා අක්කරයක රුපියල් 30,000ක ආධාරයක් ලබා அந்த දෙනවා. நீர்ப்பாசன திட்டங்களுக்காக ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். ඒතර ජනතාවට සංවර්ධනය හරහා මුදල් ගලාගෙන යනවා වගේම ජනතාවගේ ආර්ථික ඉලක්ක කරලා අපි සානාධාර ලබා දෙනවා. அபிவிருத்தி வேலைகள் ஊடாக நிதிகள் வரும். அதே வேளை மக்களுடைய பொருளாதாரத்திற்கு நேரடி முதலீடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். අපිට අවශ්‍ය වෙන්නේ කුමක්ද? எங்களுக்கு என்ன தேவை? ජනතාවගේ අවශ්‍ය වෙන යටිතල පාසුකම් අපි වර්ධනය කරන්න ඕන. மக்களுடைய அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகள் நாங்கள் செய்து හැබැයි ඒහා கொடுக்கணும். සමාන ලෙසම அதே போன்று அதுக்கு சமனாக ජනතාවගේ ජන ජීවිත උසස් වෙන්න ඕනකමකුත් තියෙනවා. மக்களுடைய அந்த சாதாரண வாழ்க்கையும் உயர வேண்டும். අපි දන්න මේ ගම් පැතිරලා දුප්පත් භාවයේ තිබෙනවා. எங்களுக்கு தெரியும் இந்த கிராமங்களை எடுத்துக்கொண்டால் வறுமை இருக்கின்றது. දරුවන්ට ඉගැන්වීමේ දුෂ්කරතාවයන්ගෙන් පෙළෙනවා. பிள்ளைகளுக்கு படிக்க கஷ்டம். නිවාසයක් හදාගැනීමේ දුෂ්කරතාවයන්ගෙන් පෙළෙනවා. ஒரு வீடை அமைத்துக் கொள்ள கஷ்டம். රෝගී තත්ත්වයට ඇති වුණු බෙහෙත් මිල දී ගැනීමේ දුෂ්කරතාවයකින් පෙළෙනවා. நோய்வாய்ப்பட்டால் மருந்து கொள்வனவு செய்ய එහෙම තමයි முடியாது. ග්‍රාමීය ජීවිතේ තියෙන්නේ. இப்படித்தான் கிராமிய வாழ்க்கை எடுத்துக்கொண்டார். මේක දීර්ඝ කාලයක්. இது நீண்ட காலமாக දශක ගණනාවක් අපේ ගම්වල මිනිස්සු ජීවත් වුණේ එහෙම. பல தசாப்தங்களாக மக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார். දැන් අපේ අභිප්‍රාය මොකද්ද? இப்போது எமது எதிர்பார்ப்பு என்ன? අපේ පාලන කාලය ඇතුළත எமது ஆட்சியின் கீழ் මුළුමනින්ම මේ දුප්පත් භාවය තුරන් කිරීමේ අරමුණෙන් අපි වැඩ කරනවා. முற்றாகவே இந்த வறுமை ஒழித்து கட்டுவதற்காக நாங்கள் செயல்படுவோம். දරුවන්ට හොඳට අධ්‍යාපනය හදාරන්න, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி රෝහල් පද්ධති දියුණු කරලා සෞඛ්‍ය පහසුකම් ලබා ගන්න, வைத்தியசாலைகள் மேம்படுத்தி சுகாதார විශේෂයෙන්ම අපි வசதிகளை ගත්තොත් பெற்றுக்கொள்வது, මේ මුතියන් කට්ටු වැව යටතේ ඇති වාරි මාර්ග පද්ධතිය අපි දියුණු කරනවා. விசேடமாக இந்த மாவட்டத்திலே முத்தேன் கட்டுக்கு கீழ் இருக்கும் அந்த நீர்ப்பாசன திட்டங்களை மேம்படுத்துவோம். ඒ වගේම මාංචෝලේ රෝහල පහසුකම් වැඩි දියුණු කරන්න සැලසුම් කරලා තිබෙනවා. அதே போன்று மாஞ்சோலை வைத்தியசாலையிலே அந்த வசதிகளை ඒකට අවශ්‍ය වෙන மேம்படுத்துவோம். වෛද්‍යවරුන් සහ ගොඩනැගිලි ලබා දෙනවා. அதற்கு தேவையான கட்டிடங்கள் வைத்தியர்களை අපේ பெற்றுக் ප්‍රවාහන கொடுப்போம். ඇමතුමා කිව්වා කෝකිලාවේ පාලම් පිළිබඳ අපි දැනටමත් ඒක අධ්‍යයනය කරන්න පටන් අරන් තියෙනවා. எமது போக்குவரத்து அமைச்சர் கூறினார் கொக்குழாய் பாலத்தை எத்தனை புனரமைக்க பாலமாக ஆய்வுகள் செய்கின்றோம் என்று. එතන පාලමක් ඉදි කරන ශක්්‍යතාවයක් තිබුණ බව වාර්තා වුණොත් அங்கனைக்கு பாலம் ஒன்று கட்டக்கூடிய அந்த அந்த சூழல் அமைந்தால் அந்த ஆற்றல் இருந்தால் ලබන අවුරුද්ද මේ පාලම ඉදි කිරීම සඳහා මුදල් වෙන් කරන්න අපි ලෑස්ති. கடந்த வருடத்திலே இந்த பாலத்தை புனரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய தயாராக අපිට ඕන இருக்கிறோம். මේ පළාත් තුළ තියෙන දුෂ්කරතාවය මුදව ගන්න ඕන. எங்களுக்கு தேவையாக இருப்பது இந்த பகுதியிலே இருக்கும் இந்த வறுமை ஒழித்து கட்ட ජනතාව வேண்டும். පෙළෙන දුප්පත්භාවයෙන් මුදවා ගන්න අපි කටයුතු කරන්න ඕන. மக்கள் மோங் கொடுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு வறுமைக்கு தீர்வு வழங்க வேண்டும். ඒක තමයි ආණ්ඩුවක වගකීම. அதுவே அரசாங்கத்தின் பொறுப்பு. විශේෂයෙන්ම අපි දන්නවා விசேடமாக எங்களுக்கு தெரியும் පරාජය වුණු පැරදි දේශපාලන කඳවුරු தோல்வி கண்ட அரசியல்வாதிகளும் அரசியல் තමන්ගේ முகாம்களும் පැවැත්ම බවට පත් කරගන්නේ ජාතිවාදය. தமது இருப்புக்காக பாவிப்பது இனவாதம். කුමන හෝ පුරාවස්තුවක් කේන්ද්‍ර කරගෙන எந்த ஒரு பழைய எமது உரிமைகளை வைத்துக்கொண்டு පූජනීය ස්ථානයක් කේන්ද්‍ර කරගෙන புனிதமான ஒரு புனித ஸ்தலத்தை வைத்துக்கொண்டு ජාතිවාදය උස්සන්න කරන්න උත්සාහ කරමින් තිබෙනවා. இனவாதத்தை தூவதற்கு முயற்சிக்கிறார்கள்.
ඒක හින්දු ආගමද? அது இந்து மதத்தில், ඒක බෞද්ධ ධර්මයේද? பௌத்த மதத்தில், ඒක කිතුණු ධර්මයේද? அல்லது கிறிஸ்தவ ඒක மதத்தில், ඉස්ලාම් ධර්මයේද? அது இஸ்லாம் மதமாக නැහැ. இல்லை. ඒවා කේන්ද්‍ර කරගෙන ඇති වී තිබෙන ජාතිවාදය. அவற்றை மையமாக கொண்டு ஏற்படுவது இனவாதம். එනිසා ජාතිවාදයට අපි කිසිසේත්ම ඉඩ නොදිය යුතුයි. ஆகவே அந்த இனவாதத்திற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க கூடாது. ජාතිවාදයෙන් පුරවැසියන්ට කිසිවක් ලැබෙන්නේ නැහැ. இனவாதத்தின் ஊடாக மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை. ජාතිවාදයෙන් හැම විටම ප්‍රයෝජන තිබෙන්නේ පාලකයාට, දේශපාලකයාට. இனவாதத்தின் ஊடாக பயன்படுவது அரசியலும் அரசியல்வாதிகளும். එනිසා ජාතිවාදය මුළුමනින්ම ප්‍රතික්ෂේප කරලා ஆகவே இனவாதத்தை முற்றாகவே ජාතික தோற்கடித்து සමගිය වෙනුවෙන් தேசிய ஒற்றுமைக்காக සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගමැලේ අපි කවුරුත් சிங்களம், தமிழ், முஸ்லிம், பேகமேலே நாங்கள் அனைவருமே එකතු වෙලා වැඩ කරන්න ඕන කාලය ඇවිල්ලා තිබෙනවා. ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டிய காலம் வந்துள்ளது. ඔබ හිතන්න நீங்கள் நினைங்கள், අපි අයවැයලේකන ඉදිරිපත් කරේ මාර්තු මාසේ 21. நாங்கள் வரவு செலவு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பித்தது ஏப்ரல் දැන් මාස 21. 5කට වඩා පොඩි කාලයක් ගත වෙලා තිබෙනවා. 5 மாதங்கள் கடந்திருக்கின்றது. අයවැයලේකනින් තමයි ඒ ආණ්ඩුවේ ආර්ථික මාවත පෙන්눔 කරන්නේ. வரவு செலவு திட்டத்தின் ஊடாகத்தான் ஒரு ආර්ථික அரசாங்கத்தின் සැලසුම් පෙන්눔 කරන්නේ. பொருளாதார வழி, பொருளாதார திட்டங்களை வழி காட்டுவது. අපි මේ මාස 5මාර ඇතුළත நாங்கள் இந்த 5.5 மாத අලුත් காலத்தில் ව්‍යාපෘති ගණනාවක් ආරම්භ කරන්න සැලසුම් කරලා பல තිබෙනවා. புதிய திட்டங்களை நாங்கள் මේ ஆரம்பித்துள்ளோம். සැප්තැම්බර් මාසෙම කියන්නේ இந்த செப்டம்பர் மாதம் என்பது රට පුරා විවිධ ව්‍යාපෘති පටන් ගන්න நாடு මාසය. முழுவதும் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிக்கும் மாதம். නතර වුණු ව්‍යාපෘති යලි ආරම්භ කරන මාසය. நிறுத்தி இருந்த திட்டங்களை ஆரம்பிக்கும் ஒரு மாதம். සැප්තැම්බර් අපේ රටේ සංවර්ධනයට මුල තබන මාසය. செப்டம்பர் என்பது எமது நாட்டின் அபிவிருத்திற்கு பாரம்பரியமாக ஆரம்பிப்பு நடத்தும் மாதம். ඊයේ සැප්තැම්බර් 1 கடந்த செப்டம்பர் 1ஆம் திகதி අපි යාපන විශාල ව්‍යාපෘති ගණනාවක් ආරම්භ කරා. நாங்கள் பல திட்டங்களை யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்து வைத்தோம். இந்த අද සැප්තැම්බර් 2 முதலாம் இன்று 2ஆம் திகதி අද අපි මේ පාලම ආරම්භ කරනවා. நாங்கள் இன்று இந்த பாலத்தின் வேலைகளை ஆரம்பிப்பு. උතුරේ පොල් ත්‍රිකෝණය ආරම්භ කරනවා. வடக்கிலே தென்னை முக்கோண வளையத்தை ஆரம்பித்தோம். දිනපතා සැලසුම් කරලා තිබෙනවා අපේ සංවර්ධන ව්‍යාපෘති මේ මාසය පුරාවට. ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் මේ කෙටි திட்டமிட்டிருக்கிறோம். කාලය තුළ මේවා ආරම්භ කරන්න குறுகிய காலத்திலே இவற்றை ஆரம்பிப்பதற்கு දේශපාලන අධිකාරිය මඟ පෙන්වීමක් අවශ්‍යයි. அரசியல் தலைமைத்துவம் தேவைப்படுகின்றது. ඒක අපි ලබා දෙනවා. நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்போம். හැබැයි මම හිතනවා ஆனால் நான் நினைக்கிறேன், දේශපාලන අධිකාරිය මොන අරමුණකින් වැඩ කරන්න පටන් ගත්තත් அரசியல் தலைமைத்துவம் எந்த ஒரு நோக்கத்தில் செயல்பட මොන ஆரம்பித்தாலும், විදියට ආරම්භය දුන්නත් எவ்வாறு ஆரம்பத்தை எடுத்துக் கொடுத்தாலும், ඒක යථාර්ථයක් බවට පත් කරන්න බෑ ඊට අදාළ රාජ්‍යාන්තරණ වැඩ කරන්නේ නැත්නම්. அது ஒரு உண்மை நிலைக்கு கொண்டு வர அல்லது யதார்த்தமாக கொண்டு வருவதற்கு அரசு அதிகாரியுடைய பங்களிப்பு இல்லாவிட்டால் இதை உண்மை நிலைக்கு கொண்டு ඒ வர නිසා முடியாது. විශේෂ මාර්ග සංවර්ධන අධිකාරියට ஆக விசேடமாக வீதி அபிவிருத்தி அதிகார විශාල சபை කාර්යයක් පැවරනවා. பெரியதொரு பணி இருக்கின்றது. මේ අවුරුද්දෙත් අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරේ මාර්ග සංවර්ධන අධිකාරියට. இந்த வருடத்தில் அதிகூடிய பணத்தை ஒதுக்கியது நாங்கள் வீதி போக்குவரத்து அபிவிருத்தி. ලබන අවුරුද්දෙත් ඒ තරම් ඊටත් වඩා වැඩි මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරන්න සැලසුම් කරලා තිබෙනවා. அடுத்த வருடத்திலும் நாங்கள் இதைவிட நிதி ஒதுக்க தயாராக இருக்கின்றோம். එහි උසස් නිලධාරීන් පහළ නිලධාරීන් සියලු அங்கு වැඩ කරන අය ඉතා හොඳින් වැඩ කරාවික අපේ බලාපොරොත්තුවක් තිබෙනවා. மேல்மட்ட அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள் அனைவருமே ஒன்றாக செயல்படுவார்கள் என்று நாங்கள் ඒ எதிர்பார்க்கிறோம். නිසා තමයි පාලමට මුල්ගල තබන දිනේ ஆகவே தான் இந்த பாலத்திற்கு அடிக்கல் நாட்டும் අවසන් කරන දිනයක් සඳහන් කරලා තිබෙනවා. இதை முடிவுறுத்தும் அல்லது முடிவுற்றும் தினத்தையும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 27 සැප්තැම්බර් 2 2027 செப்டம்பர் 2ஆம் திகதி අවුරුදු දෙකකින් 2 வருடங்களில். ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதில் கூறுவது என்ன? මම හිතනවා ඊට කලින් කරයි කියලා. நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்பு முடிப்பார்கள் இந்த வேலைகளை. අපේ රටේ හැමදාම සිද්ධ වුණු දේ තමයි எமது මේ நாட்டில் ව්‍යාපෘති වල සිද්ධ වෙන ප්‍රමාදය. ஒவ்வொரு நாளும் நடந்த இதுதான். இவ்வாறான திட்டங்கள் காலதாமதமாகித்தான் போகின்றன. අපේ කැබිනට් මණ්ඩලය අපි වැඩිම තීන්දුව ගත්තේ මොනවද කියලා ඇහුවොත් වැඩියෙන් අරන් තියෙන මොනවද? எமது அமைச்சரவையில் அதிகூடிய முடிவுகளை எடுத்த என்ன தொடர்பாக என்று கூறினால், ඉදිකිරීම් ප්‍රමාද වීම හේතු කොටගෙන திட்டங்கள் தாமதமாகியது தொடர்பாக ඇස්සමේන්තු කරන ලද මුදල වැඩි කිරීම. அதில் மதிப்பீடுகளை நாங்கள் கூட்டும் அந்த திட்டங்கள், අවසන් කරන දිනේ දීර්ඝ කිරීම. அவற்றை முடிவுறுத்தும் நாட்களை இன்னும் நீடித்தல். අපේ රටේ බොහෝ ව්‍යාපෘති වල තියෙන අත්දැකීම මේක. எமது நாட்டில் பல திட்டங்களில் இருக்கும் அனுபவம் இப்படித்தான். පටන් ගන්නකොට
කියන ගාන නෙවෙයි අවසන් කරනකොට. ஆரம்பிக்கும் போது நாங்கள் மதிப்பிடும் அளவு அல்ல, முடிவுறும் போது அது இன்னும் ඇයි கூடும். අවසන් කරන දිනේට නෙවෙයි අවසන් කරන්න කාලය වැඩි වෙන නිසා. ஏனென்றால் முடிவுறும் நேரத்தில் அல்ல, காலத்தில் அல்ல அவற்றை ඒ முடிவுறும். නිසා යොදවපු මුදලින් පළකුත් නැහැ. ஆகவே பயன்படுத்திய நிதியிலே பிரயோசனமும் இல்லை. ඒ වගේම අතිරේක මුදල් යොදවන්න සිද්ධ වෙනවා. அதே போன்று மேலதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டி ඒ வரும். නිසා අපේ ආණ්ඩුවේ ප්‍රධානම ඉලක්කය තමයි ஆகவே எமது அரசாங்கத்தின் பிரதான இலக்குத்தான் අපි ව්‍යාපෘතියක් ආරම්භ කරනකොට நாங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது ආරම්භ කරන දිනේ තියෙනවා. ஆரம்பித்த தினம் இருக்கு, අවසන් කරන දිනේ තියෙනවා. இறுதி அது முடிவுறும் திகதி இருக்கு. ඒ අවසන් කරන දිනේට අනිවාර්යෙන් අවසන් කිරීම සඳහා මේ රාජ්‍යාන්තරණ මෙහෙවීම තමයි අපට පැවරී තිබෙන වගකීම. அந்த முடிவு பெறும் தினத்தைக்காக முடிவுறுத்துவதற்காக வழிநடத்துவதுதான் எமது அரசியல் தலைமைத்துவத்தின் பிரதான பணியாக இருக்கின்றது. අපි ගණනය කරලා බැලුවොත් මේ ප්‍රමාද විසින් අපේ රටේට ඇති වී තිබෙන ආර්ථිකේ බර நாங்கள் எண்ணி பார்த்தால் எமது பொருளாதாரத்திற்கு இந்த பிற்போடப்பட்டதனால் வரும் சுமை, பொருளாதாரத்திற்கு வந்த சுமை எடுத்துக்கொண்டால் කටුනායක ගුවන්තොටුපළ ප්‍රමාදය විසින් கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தாமதம் ஏற்பட்டது அபிவிருத்தியிலே. එහි ඇත්ත වටිනාකම වගේ 3 ගුණයක් වැඩිවීමේ ඉලක්කයක් තියෙනවා දැන්. அதன் உண்மையான மதிப்பை விட இன்னும் 3 மடங்கு அதிகளவாக செலவிட வேண்டிய தேவை ඒ වගේ இருக்கு. ව්‍යාපෘති 3ක් කරන්න ඕන සල්ලි. அப்படி 3 திட்டங்களை அந்த ஒரு திட்டத்தினால் அந்த ප්‍රමාදය විසින් அந்த தாமதம் காரணமாக අපිට පාඩු කරලා තිබෙනවා. நட்டம் ஏற்பட்டுள்ளது. මීරිගම කඩවත අධිවේගී මාර්ගය ගත්තත් එහෙමයි. மீரிகம கடவத்த அதிவேக பாதை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். ඒකේ ප්‍රමාදය විසින් அதன் தாமதத்தினால் අපිට විශාල පාඩුවක් ඇති කරනවා. பெருமளவு நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ඒ නිසා අපි කොතනකවත් ගණනය වෙන්නේ නැහැ. எங்கும் இது எண்ணி அல்லது அந்த எண்ணிக்கைக்கு வருவதில்லை. අපිට හොරකම ගණනය වෙනවා. ஊழல் மோசடிகள் නාස්‍ය ගණනය වෙනවා. ගණනය වෙනවා. விரயம் எங்களுக்கு பார்க்கலாம். එහෙත් ප්‍රමාදය විසින් ඇති කරන නාස්තිය ගණනය වෙනවා අඩුයි. ஆனால் தாமதம் காரணமாக வரும் நட்டம் கணிப்பீடு செய்வது குறைவு. ඒක සාමාන්‍ය දෙයක් හැටියට සලකන පාලනයක් අපේ තියෙන්නේ. அது ஒரு சாதாரணமான செயல் என்றுதான் ஆட்சிகள் இருந்தது. අවසන් කරන දිනේට අවසන් නොවන එකක්, முடிவுற்ற திகதியிலே முடிவுறாமல் වෙන් කරලද මුදලට වඩා වැඩි මුදලක් ஒதுக்கிய முதல் விகிதம் கரண்ட் விலையக்கா? ஒதுக்கிய நிதியை விட மேலதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியதும் ඒක සාමාන්‍ය එකක් වෙලා තියෙනවා. அது ஒரு சாதாரண செயலாக අපේ நடந்தது. ආණ්ඩුවක වෙනස් කරනවා. எமது அரசாங்கம் இதை மாற்றுவோம் கட்டாயமாக. අපේ ආණ්ඩුව තිබ්බනම් எமது அரசாங்கம் இருந்தால் මීට පෙර இதற்கு முன்பு කටුනායක එයාපෝට් එකේ නියමිත කාලෙදි ඉවර වෙනවා. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உரிய திகதியிலே முடித்திருப்போம். එහෙනම් ඒක සංචාර කර්මාන්තර විශාල ආකර්ෂණයක් ගෙන දෙනවා. அப்படி என்றால் அது சுற்றுலாத்துறைக்கு பெரிய ஒரு பங்களிப்பு තවත් ආර්ථික செய்திருக்கும். විශාල පිම්බක් ගෙන දෙනවා. பொருளாதாரத்திற்கு பெரிய ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்தி හැබැයි இருக்கும். ඒගොල්ලන්ගේ ආණ්ඩුව විසින් මොකද කරේ? ஆனால் அந்த அரசாங்கங்கள் என்ன செய்தது? ඒ වියදම 3 ගුණයකට වඩා වැඩි ප්‍රමාණයකින් ඇති කරන බවට ප්‍රමාදයක් ඇති කරා. அவ்வாறு 3 மடங்கு செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தாமதம் ඒ නිසා ஏற்பட்டிருந்தது. තිබුණු පාලනයන් හැම අතින්ම අපේ රට වැට්ටුවා. ஆகவே முன்னால் காணப்பட்ட அனைத்து ஆட்சிகளும் எமது நாட்டை சரிவடைய අපිට செய்தது. තියෙන්නේ වට්ටන රද රට. எமக்கு වට්ටන ලද உள்ளது රට. இந்த சரிவடைந்த நாட்டை පියවරෙන් පියවර ක්‍රමිකව ගොඩනගන්න. படிப்படியாக முறையாக கட்டி எழுப்புவதே. ඒක අපි සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். පැරණි පාලනයන් විසින් ඇති කරේ අපි අතර ભેදය. பழைய ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தியது எமக்குள்ளே வைராக்கியம். අපි ඒක සමනය කරමින් நாங்கள் அதை நிவர்த்தி செய்து கொண்டு සමගිය ගොඩනගමින් තිබෙනවා. சமாதானத்தை நிலைநாட்டிக் கொண்டு ඒ போகிறோம். නිසා මේක තමයි ආණ්ඩුව. ஆகவே இதுதான் මේක அரசாங்கம், තමයි රටේ අනාගතය. இதுதான் நாட்டின் எதிர்காலம். ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු කියලා ආරාධනා කරමින් நாங்கள் அனைவருமே இதற்காக ஒன்று சேருவோம் என்று கோரி நின்று මම නතර වෙනවා. உரையை முடித்துக் බොහොම கொள்கின்றார். ස්තුතියි. நன்றி, නන්දි. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கத்துக்குரிய மத தலைவர்களே, அதே போன்று உங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய தோழர் அனுர்குமார் திசாநாயக் அவர்களே, அதே போன்று எங்களுடைய அமைச்சர், இந்த வேலையினுடைய கதாநாயகன் வேறு யாரும் கிடையாது, எங்களுடைய பிமால் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள். அவருடைய செயற்பாட்டின் காரணமாக இந்த வேலைகள் வேகமாக தொடர்கின்றது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய ஆளுநர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே, அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் அதே போன்று பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள், தலைவர்கள், உறுப்பினர்கள், அதே போன்று இன்னும் ஒன்றை இதை குறிப்பிட்டாக வேண்டும். விசேடமாக உங்களுடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கின்ற உமா மகேஸ்வரன் அவர்கள்,
நிச்சயமாக அவருடைய செயற்பாடு என்பது உண்மையிலேயே இந்த முல்லைத்தீவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று கூறினாலும் கூட அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவர் உண்மையிலேயே இந்த நாங்கள் பல தடவைகள் அவர் வேறு வேறு இடங்களுக்கு வாருங்கள் என்று கேட்ட போதும் கூட இல்லை, நான் முல்லைத்தீவை ஏதாவது செய்துவிட்டு நல்ல முறையில் கட்டி எழுப்பிவிட்டு இந்த பிரதேசத்திலிருந்து அகழ்வேன் என்று கூறுகின்ற ஒரு போக்கும் கூட இருந்தது. அந்த வகையில் அவரையும் எங்களுடைய வரவேற்கின்றோம். அதே போன்று எங்களுடைய பிரதம செயலாளர் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், அதே போன்று ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக இன்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு முல்லைத்தீவுக்கு ஒரு முக்கியமான நாளாகும். ஏன் நாங்கள் முக்கியமான நாள் என்று நாங்கள் கூறுகின்றோம் என்றால் வேறு எதுவும் அல்ல. இந்த பிரதேசம் என்பது முல்லைத்தீவு மாவட்டம் என்பது அல்லது இந்த வட்டுவாகல் என்பது இன்று நேற்றல்ல, இதுக்கான ஒரு பெரிய சரித்திரமே எழுதப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கின்ற பல கதைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, இதற்கு அப்பால் இருக்கின்ற முள்ளிவாய்க்காலை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது, வட்டுவாகல் பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுது, அப்ப அவைகள் பெரிய கதைகள், நீண்ட கதைகள், சோக கதைகள் அனைத்தும் நிரம்பி இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிரதேசமாகும். அப்ப அந்த வகையில் இந்த வரலாறு என்பது, கடந்த கால வரலாறு என்பது, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய அன்பர்கள் பலரும் இந்த வட்டுவாகல் பாலத்தின் மூலமாக அல்லது இந்த பிரதேசத்தில் பல்வேறு இன்னல்களை மாத்திரமல்ல சந்தித்தது, தாங்களுடைய உயிர்களையும் கூட இறந்திருக்கிறார். அப்ப அந்த வகையிலும் எங்களுக்கு ஒரு முக்கியமானது. அப்ப அதன் காரணமாக எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, இந்த விசேடமாக கடந்த காலங்களில் யுத்தத்தின் காரணமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்தோம். அந்த இன்னல்களின் பொழுது இங்க இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை படம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இருந்த போதிலும் கூட ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். கடந்த 30 வருட யுத்தம் என்பது உண்மையிலேயே அவ்வாறான ஒரு நிலைமை இனிமேல் ஏற்படக்கூடாது. அதற்கு எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவருமே அதற்காக கூடுதலாக அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றவர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம் தான் வேறு எதுவுமல்ல, இந்த பாலத்தை கட்டுகின்ற போது இந்த பாலம் தொடர்பாக அதற்கான நீண்ட வரலாறும் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய கட்சி என்ற வகையிலும் கூட எங்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு. இன்றைக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கின்ற 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு காலம், யுத்தம் முடிந்து ஒரு சொற்ப காலம். அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய சோசியலிச இளைஞர் சங்கம் நாடு தழுவிய ரீதியாக இவ்வாறு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று அந்த மக்களுக்கான உதவி அல்லது சிரமதான வேலைகள் அனைத்தையும் செய்து கொண்டு வந்தார்கள். அந்த வேளையில் அவர்கள் முல்லைத்தீவுக்கு வந்ததன் பிறகு இந்த வட்டுவாகல் பாலத்தில் இருக்கின்ற அனைத்தையும் சுத்தப்படுத்துகின்ற பாரிய சிரமதான வேலையை செய்தார்கள். அப்ப அன்று எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் எங்களுடைய இளைஞர் அமைப்பினுடைய அமைப்பாளராக இருந்தார். அன்றே நாங்கள் தீர்மானித்தோம், நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் இந்த பாலத்தை ஒரு அழகிய பாலமாக கட்டி முடிக்க முடியுமாக இருந்தால் அது எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். அப்ப அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பிறகு நாங்கள் பல தடவைகள் எங்களுடைய கேபினட் அமைச்சரவையிலா அல்லது பாராளுமன்றத்திலா அல்லது எங்களுடைய கட்சி கூட்டங்களிலா இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற பொழுது அதில் விசேடமாக நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், முல்லைத்தீவு மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டமே இன்றைக்கு வறுமைக்குள்ளாக்கப்பட்ட மாவட்டம். முல்லைத்தீவு மாவட்டமே இன்றைக்கு பல்வேறு விதங்களிலும் பின்தங்கிய மாவட்டம். கல்வி ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழில் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா வகையிலும் பின்தங்கிய மாவட்டமாக இருப்பது வேறு எங்குமல்ல முல்லைத்தீவு மாவட்டம். அந்த வகையில் வடமாகாணம் என்பதை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வடமாகாணம் இன்றைக்கு வறுமை கூடிய மாகாணமாக இருக்கின்றது. இலங்கை தேசிய உற்பத்தியை எடுத்துக்கொண்டாலும் கூட அல்லது அந்த தேசிய உற்பத்திக்கு எங்களுடைய பங்களிப்பு எடுத்துக்கொண்டால் 4.1% நாங்கள் எங்களுடைய வட மாகாணத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம்.
அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதை மாவட்டங்கள் ரீதியாக பிரித்து பார்ப்போமாக இருந்தால் அந்த மாவட்டங்கள் ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1% கூட, எங்களுக்கு 5 மாவட்டங்கள் இருக்கின்றது, 1% கூட பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களாகவே நாங்கள் இருக்கிறோம். அதனால் அந்த வகையில் தான் எங்களுடைய மாகாணம் இருக்கின்றது, எங்களுடைய மாவட்டம் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை அல்லது மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை செய்வது எப்படி என்கின்ற விடயம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எழுகின்ற கேள்வி. எங்களுடைய கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் யுத்தத்திற்கு முகம் கொடுத்தோம். யுத்தத்தின் பொழுது எங்களுடைய உயிர்கள் மாத்திரமல்ல, உடல்கள் மாத்திரமல்ல, வளங்கள் மாத்திரமல்ல, சொத்துக்கள் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் இழந்த மக்களாகவே நாங்கள் இருக்கின்றோம் என்று இங்குள்ள மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட காணாமல் போனவர்களை தேடி அலைகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கும் கூட எங்களுடைய காணிகள் விடுவீங்கள் என்று கேட்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இந்த இடத்திலும் கூட அந்த கேப்பாப்புலவு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இங்கும் இருக்கின்றார்கள், வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் கேட்கின்றார்கள், எங்களுடைய காணிகளை விடுங்கள் என்று கேட்கின்றார்கள். எங்களுடைய ஜனாதிபதி முடிவெடுத்திருக்கின்றார், இங்கு இருக்கின்ற அனைத்து காணிகளும், இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும். அதற்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசத்தை தாருங்கள் என்று கேட்கின்றார். எங்களுடைய ஜனாதிபதி ஆட்சி பீடத்திற்கு வந்து ஒரே ஒரு வருடம், 30 வருடங்களாக இருந்த யுத்தம், 76 வருடங்களாக வளர்க்கப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனையின் போது இந்த நாட்டில் இனவாத ரீதியாக, மதவாத ரீதியாக, ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து சின்ன பின்னமாக்கி அதன் மூலமாக தாங்களுடைய உயிர் வாழுகின்ற அரசியலை முன்னெடுக்கின்ற காமாளித்தனமான அரசியல்வாதிகள் இருக்கின்ற நாடு. அங்கு சிங்கள இனவாதத்தை தூண்டுகின்ற போது இங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் இனவாதத்தை தூண்டுகின்றார். அங்கு இனவாத ரீதியாக சிங்களவர்களுக்கு இனவாதத்தை தூண்டி அதை சூடேற்றுகின்ற பொழுது, அதே போன்று இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் இனவாதத்தை தூண்டி சூடேற்றி அதில் குளிர்காயலாமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்ப அதன் காரணமாகத்தான் கடந்த காலங்கள் எங்களுக்கு தெரிகின்றது. இன்னைக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்கள், வன்னியில் வாழ்கின்ற மக்கள் பெரிய கட்சியாக தெரிவு செய்திருப்பது, கூடுதலான வாக்குகளை பெற்றுக் கொடுத்தது வேறு யாருக்கும் அல்ல, தேசிய மக்கள் சக்திக்கா. அதனால் வன்னியில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மாத்திரமல்ல, அந்த மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு கடுகளவேனும் தீங்கு விளைவிக்காது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த கடப்பாட்டினை சரிவர செய்கின்ற தலைமைத்துவம் ஒன்று இருக்கின்றது. அதனால்தான் எங்களுடைய ஜனாதிபதி என்பது எங்களை கூட நீங்கள் அதிகமாக நேசிக்கின்றவர் யார் என்றால் வேறு யாருமல்ல, எங்களுடைய ஜனாதிபதியை அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள். ஏன் அவ்வாறு நேசிக்கின்றோம்? வேறு எதுனாலும் அல்ல, அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது, நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது வேறு எதுமல்ல, ஜனாதிபதி என்பது எங்க வீட்டு பிள்ளை என்கின்ற ஒரு மனநிலை வருகிறது. மற்ற ஜனாதிபதிகளை பார்க்கின்ற பொழுது அவ்வாறு வராது. ரணில் விக்ரமசிங்காவை பார்த்தால் வருமா? எங்களுக்கு வராது. ராஜபக்சாக்களை பார்த்தால் வருமா? வராது. சஜித் பிரேமதாசாக்களை பார்த்தா வருமா? வராது. அப்படி யாருக்குமே வராது அன்பு. அனுர மீது வருவது ஏன்? உங்களுடைய பிரச்சனையை தனது பிரச்சனையாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என திடச்சங்கம் பூண்டிருக்கின்றவர். அதனால் எங்களுடைய ஆட்சியின் போது இங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் வேறு எவராலும் எப்போதும் தீர்க்கப்பட போவதில்லை. அதனால் நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம். எங்களுடைய ஆட்சியின் பொழுது இங்கிருக்கின்ற மக்களுடைய நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழலை உருவாக்கும். அந்த சூழலை உருவாக்கும் முகமாகவே இன்றைக்கு வடமாகாணத்திற்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நேற்று நாங்கள் எங்களுடைய மயிலிட்டி துறைமுகத்தை
மீன்பிடி துறைமுகத்தை நவீன துறைமுகமாக ஆற்றுகின்ற நடவடிக்கைக்கு அடிக்கல் நாட்டு விழா செய்தார். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு யாழ்ப்பாணத்திற்கான கடவுச்சீட்டு அலுவலகம், பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறந்து வைத்தார் எங்களுடைய ஜனாதிபதி. இதனால் வரைக்கும் நாங்கள் கொழும்பை சுத்தி கொண்டிருந்த பாஸ்போர்ட் பிரச்சனைக்காக இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவினை எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய யாழ்ப்பாண நூலகம் என்பது 1981ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால் எரிக்கு சாம்பலாக்கப்பட்டு 97,000 புத்தகங்களை கொளுத்தியவர்கள். அந்த நூலகத்திற்கு கடந்த வரவு செலவு திட்டத்திலே 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தவர் யாருமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி. அதை நேற்று அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கின்ற வேலைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகளுக்கு நல்ல விளையாட்டு திடல் கிடையாது, விளையாடுவதற்கான மனநிலை கிடையாது. அப்ப அந்த மனநிலை இல்லாத போது என்ன நடக்கின்றது? எங்களுடைய விளையாட்டுத்துறை பின்னடைவுக்குள்ளாகின்ற பொழுது, அது கல்வி ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய பின்னடைவுகள், போதைப் பொருள் போன்றவற்றுக்கு இரையாகுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்ப அதிலிருந்து மீட்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக விளையாட்டு துறையை முன்னெடுக்க வேண்டும். அப்ப அதற்காக வேண்டி நேற்று மண்டுத்தீவு பிரதேசத்தில் சாதாரணமாக ஒரு கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல, ஒரு விளையாட்டு நகரத்தையே ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம். அதற்கும் அடிக்கல் நாட்டு விழா செய்தார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வடக்கில் இருக்கின்ற தென்னை முக்கோணம் அடிக்கல் நாட்டு விழா மாத்திரமல்ல, ஆரம்ப வைபவம் சற்று முன்னர் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் நடந்து முடித்தது. இம்முறை 16,000 ஏக்கரில் தென்னம் பயிற்சியை செய்வதற்கு, அதோடு எங்களுடைய 1,50,00,000 பனை மரங்கள் இருக்கின்றது, அவற்றை மேம்படுத்துவதற்கு, அது மாத்திரமல்ல, காங்கேசன் துறை, பரந்தன், மாங்குளம் போன்ற 3 பிரதேசங்களிலும் பெரிய தொழில் பேட்டைகளை உருவாக்கி இன்றைக்கு எங்களுக்கு இழந்திருக்கின்ற நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்களாக இன்றைக்கு மாற்றம் பெற்றிருக்கின்றோம். இவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நம்முடைய அரசியல்வாதிகள், ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்லுகின்றார்களாம், அனுர வந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திற்கு, இவர் எல்லா இடத்துல அடிக்கல் நாட்டி கொண்டு போறாரு. அந்த அடிக்கல் நாட்டு விழா வேறு எதற்கும் அல்ல, எங்களுடைய பழைய நினைவுகள், பழைய புதைகுழிகள் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு தான் வர செய்கிறார். பாவித்தனமான கதைகள். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செம்மணி புதைக்குழிகள் தோண்டப்படுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வது யார்? எங்களுடைய அரசாங்கம். ஸ்கேனர் யந்திரம் கொண்டு வந்திருக்கிறது யார்? எங்களுடைய அரசாங்கம். அதை பாதுகாப்பதற்காக இரவு நேர காவலாளிகளை போட்டிருப்பது யார்? எங்களுடைய அரசாங்கம். அதற்கு மேலதிகமான நிதி ஒதுக்கீடு செய்வது யார்? எங்களுடைய அரசாங்கம். அதற்கான நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவோம் என்றே உறுதி அளிக்கின்றவர் யார்? வேறு யாருமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு அவர்களுக்கு தெரியும், இனியும் வந்து தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்ட முடியாது, இனி மேலும் தமிழா எந்திரு, ரத்தம் கொதிக்கவில்லையா என்று கேட்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் மக்கள் அவர்களை அனைவரை நிராகரித்திருக்கின்றார். அவ்வாறு நிராகரிப்பின் காரணமாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே என்ன சாரப்பாம்பு, நல்ல பாம்பு, கீரிப்புள்ள எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கிறான். ஏன்னா கடந்த காலத்தில் தமிழ் துரோகி, அவனை நான் சேர மாட்டேன் என்று கூறியவர்கள், கடந்த காலத்தில் தமிழ் விரோதி என்று கூறியவர்கள் அனைவரும் இன்றைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றார்கள். வேறு எதுவுமல்ல, எங்களுக்கெல்லாம் இருக்கின்ற பிரச்சனை வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தி எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. இந்த பிரதேசத்தை கட்டி எழுப்புவதுதான் எங்களுடைய வேலை. அந்த வேலைக்கான வேலை திட்டங்களை வேகமாக முன்னெடுக்கின்ற அரசாங்கம். அதனால் அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்,
நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து 10 மாதம் தான் ஆகுது. அனுர தோழர் ஆட்சி பீடத்து ஜனாதிபதியாகி இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு 1 வருடம் பூர்த்தி ஆகுது. இந்த 1 வருடத்துல தான் இன்றைக்கு நாங்க சொன்ன அந்த நேரத்தில் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியால் நாடு நாசமாக்கப்பட்டிருக்கு, பொருளாதார ரீதியாக நாசமாக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதன் மூலமாகவே மக்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு அவைகளை ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு, ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வெற்றியை நாளைக்கு உங்களுடைய மக்களுடைய வெற்றியாக மாற்றுகின்ற தருணம் கிடைத்திருக்கின்றது. அதனால் மக்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்கின்றவர். மற்றவர்கள் வந்து பல்வேறு கதைகளை சொல்லுவார். அந்த வகையில் தூற்றார் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், நாம் செல்லும் வழி நேர்வழியாகட்டும் என கூறிக்கொண்டு, அந்த நேர் வழியில் செல்லுகின்ற பொழுது மக்கள் இன்றைக்கு விட நாளை கூடுதலாக எங்களை ஆற தழுவிக் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நாங்கள் செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு இந்த கூட்டத்திற்காக வருகை தந்த எங்களுடைய ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இதில் கலந்து கொள்ள இருக்கின்ற மக்களுக்கு உங்களுடைய சிந்தித்து எமக்கள் எமது பிள்ளைகளுக்காக நாளை நல்ல முடிவுகளை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ගෞරවනීය ස්වාමීන් වහන්සේගෙන්, ගෞරවනීය කුරුක්කල්තුමාගෙන්, ගෞරවනීය මවලවිතුමාගෙන්, ඒ වගේම பூஜகතුමාගෙන් අවසරයි. கௌரவமிக்க அனைத்து மத தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். මේ අවස්ථාවට සහභාගී වෙන අපේ රටේ ජනාධිපති ආදරණීය අනුර දිසානායක සහෝදරයාගෙන්, ඒ වගේම දීවර අමාත්‍ය චන්ද්‍රසේකරන සහෝදරයාගෙන්, නියෝජ්‍ය අමාත්‍ය උපාලි සමරසිංහ සහෝදරයා ඇතුළු සියලුම මන්ත්‍රීවරුන්ගෙන්, ප්‍රාදේශ සභා සභාපතිවරු, මන්ත්‍රීවරු සියලු දෙනාගෙන්ම අවසරයි. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அமைச்சர்களே, பிரதி அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, பிரதேச சபை தவிசாளர்களே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ඒ වගේම ආණ්ඩුකාරතුමා, ප්‍රධාන ලේකම්තුමිය ඇතුළු සියලුම රජයේ නිලධාරීන්ගෙනුත් මේ විශේෂ කාර්යභාරයට උරදීලා කටයුතු කරන රෝඩ් ඩෙවලොප්මන්ට් RDA සභාපතිතුමා, අධ්‍යක්ෂ ජනරාල්තුමා, ඒ වගේම උතුරු පළාතේ අධ්‍යක්ෂකතුමා ඇතුළු සියලුම නිලධාරී මණ්ඩලයෙන් සහ මේ පැමිණ සිටින ආදරණීය අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් ඔබ කාගෙනුත් අවසරයි. அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் ஆளுநர், பிரதான செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள், அதே போன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளே, அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். අපි තාමත්ම සතුටු වෙනවා මේ රටේ ජනතාව දේශීය මක්ක ශක්ති ආණ්ඩුවක් හදලා ඒ ආණ්ඩුවට අවුරුද්දක් පිරෙන්නත් කලින් මේ වටුවහල් පාලමට ඒකේ වැඩ පටන් ගන්න පුළුවන් වෙච්ච එක ගැන. நாங்கள் இன்றைய தினத்திலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு மக்கள் ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் ஆட்சிக்கு 10 மாதங்கள் கடந்த தருவாயிலே, 1 வருடம் பூர்த்தியாக முன்னமே இவ்வாறான ஒரு பிரயோசனமான வட்டுவாகல் பாலத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழா வைப்பதற்கு, இந்த நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றோம். அது தொடர்பாக பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ඒ නිසා මම කැමති මේ වටුවාහල් පාලම හදන්න අපි මුල්ම ජනාධිපතිතුමා පත් වෙලා මුල්ම දවස්වල අපි ජනාධිපති ලේකම් කාර්යාලයේ විවිධ දේවල් කතා කරන වෙලාවේදී ආපු යෝජනාවක්. ඒ වෙලාවෙම ඒකට මූලික එකඟතාවය තිබුණා. ඉතින් අපි හිතනවා ඒ එකඟතාවයට මුදල් වෙන් කරලා ඒ වගේම මේක කරන්න අවශ්‍ය කරන දේශපාලන සහ නීතිමය ඒ අනුමැතිය ලබා දීම පිළිබඳව ஜனாதிபதி அனுர சௌதரியாட்ட ஸ்துதிவாந்த වෙන්න ඕන මේ අවස්ථාවේ. விசேடமாக இந்த வட்டுவாகல் பாலம் தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசித்து கொண்டிருந்த போது, இந்த அரசாங்கத்தை அமைத்து ஆரம்ப காலகட்டத்திலே இந்த வட்டுவாகல் பாலம் தொடர்பாக நாங்கள் கதைத்த நேரங்களில் அதற்கு அனுமதி வழங்கி, அது தொடர்பாக ஆலோசனை வழங்கிய
அதற்கு அனுசரணை வழங்கிய எமது ஜனாதிபதி அனுர தோழருக்கு எமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ඒ වගේම තමයි මේක කරමු කියලා තීරණය කරාට පස්සේ RD එකේ සභාපතිතුමා ඇතුළු මේ නිලධාරී මණ්ඩලය ශේෂ්‍ය මුතුරු පළාතේ නිලධාරීන් ඒ වගේම මේ ඩිසයින් සෙක්ෂන් එකේ වසන්ත කුමාර මැතිතුමා ඇතුළු ඔවුන් මේ අභියෝගය බාර අරගෙන මේක අද අපිට පටන් ගන්න පුළුවන් විදිහට අනිත් එක අපි කියන්න ඕනේ දැන් අද ජනාධිපතිතුමා මෙතන බෝඩ් එක ඕපන් කළා. සාමාන්‍ය මේ වගේ වෙයි වෙන්නේ බෝඩ් එක ඕපන් කළා අවුරුද්දක් ගිහලා තමයි වැඩ පටන් ගන්නෙ. නමුත් අපි අහුවා සභාපතිතුමාගෙන් වැඩ හෙට පටන් ගන්නවා. ඕම්. ඒ නිසා හෙට උදේ වැඩ පටන් ගන්නවා. ඒ නිසා අපි ආඩිකට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ විදියට සැලැස්මක් ඇතුව මේ කටයුත්තට මහන්සි වෙච්ච එක ගැන. அதே போன்று இந்த நேரத்திலே இந்த பட்டுப்பாகல் பாலம் ஆரம்ப நிலாவை நடத்துவதற்காக உதவி செய்த அத்துடன் பங்களிப்பு செய்த வீதி அதிகார அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் மிகவும் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை தங்களது செயல்பாட்டை இதற்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே சாதாரணமாக வளமையாக எங்களுக்கு தெரியும் இவ்வாறு பதாகைகளை திறந்ததன் பின்பு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பின்புதான் இந்த பணிகளை ஆரம்பிப்பு வேலைகளை செய்து கொள்வார்கள். ஆனால் இந்த பதாகையை அல்லது இந்த போர்டை திறந்ததன் பின்பு எமது பணிப்பாளர் கூறினார், நாளைய தினத்தில் இருந்து இந்த பாலத்தை புனரமைக்கும் அல்லது இந்த பாலத்தை கட்டியெழுப்பும் பணிகளை ஆரம்பிப்பார் என்று. ඒ වගේම අපි කියන්න කැමති මේ පාලම සඳහා යොදාගෙන තිබෙන්නේ ලංකාවේ ජනතාවගේ බදු සල්ලි අපි රුපියල් කෝටි 180ක් වියදම් කළා. අවුරුදු දෙකකදී තමයි මේ පාලම අවසන් කරන්න මූලික සැලසුම් තිබුණේ. නමුත් අපි අදූෂිත ආණ්ඩුවක් හදලා තිබෙනවා. ඊට අනුව අපේ රටේ නිලධාරීනුත් ඊට අනුව හැඩගැසෙමින් තිබෙනවා. ඒ නිසා මේක අද අපි ඒ සමාගමට ඉදි කරන්න ඒගොල්ලන් ඉල්ලලා තියෙන්නේ කොන්ත්‍රාත් මුදල වෙලා තිබෙන්නේ කෝටි 140ක් වගේ. නිසා කෝටි 180කට අස්තමේන්තු කරප එකක් තමයි අද කෝටි 140කට අවුරුදු දෙකකින් හදලා ඉවර කරන්න බාර ගන්න තිබෙන්නේ. அதே போன்று இந்த பாலத்தை புனரமைப்பதற்காக கிட்டத்தட்ட 180 கோடிகள் மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்த 180 கோடிகள் மதிப்பீடு செய்யப்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் ஊழல் மோசடியற்ற நேர்மையான ஒரு வழியிலே போய் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினத்திலே நாங்கள் சொல்லணும் இது தொடர்பான அரசு அதிகாரிகளும் இந்த பயணத்திலே பயணிப்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே வெளிப்படைத்தன்மையான ஊழல் மோசடியற்ற ஆட்சியின் காரணமாக இன்று 140 கோடிக்கு இந்த பாலம் புனரமைப்பு செய்வதற்காக 2 வருட காலத்திலே இதை முடிப்பதற்கு திட்டமிட்டு அந்த வேலைகளை எங்களுக்கு ආරම්භික முடியுமான நிலை இருக்கின்றது. ඊටත් අමතරව අපේ ඉතුරු වෙන කෝටි 40 ආයි කොළඹ ගෙනියන්නේ. අපි ළඟදී වන්නි පළාත් වන්නි දිස්ත්‍රික්ක තුනේමත් කිල්නොච්චි දිස්ත්‍රික්කෙත් දිසාපැතුමාලා අපි මුණ ගැහිලා ඔවුන් සියෝදනාටමත් අපි තවත් අමතරව කෝටි 80ක් ලබා දුන්නා මේ ග්‍රාමීය මාර්ග හදන්න. ඒ නිසා අපි ආණ්ඩුවක් විදියට උතුර දකුණ නැගෙනහිර බටහිර හැමතැනම මිනිස්සුන්ට ආදරෙන් වැඩ කරනවා. උතුරට වැඩියෙන් ආදරය කරනවා. උතුරට ගොඩක් තුවාල වෙලා තියෙන නිසා. அதே போன்று உங்களுக்கு தெரியும் இதில் 40 கோடி ரூபாய்கள் மீதி வரும். அந்த 40 கோடி ரூபாயையும் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்வது அல்ல. ஆகவே உங்களுக்காகவே இந்த மீதி பணத்தையும் நாங்கள் செலவிடுவோம். அதில் உதாரணமாக முல்லைத்தீவு வவுனியா அல்லது மன்னார் மற்றது கிளிநொச்சி மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் அந்த மாவட்டங்களிலே அரச அதிகாரிகளை அரச செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களை அழைத்து அந்த 4 மாவட்டத்திற்கும் மேலதிகமாக 80 கோடி ரூபாயை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் பாதைகள் புனரமைப்பு செய்வதற்காக விசேடமாக. ஆகவே இந்த வடமாகாணத்திற்கு எமது கட்சியிலே மிகுந்த ஒரு அன்பு இருக்கின்றது. இந்த முழு நாட்டுக்கும் அன்பு இருக்கின்றதை போன்று வடமாகாணத்திற்கு விசேடமான அன்பு. அதே போன்று பிமல் ரத்நாயக தோழர் அவர்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் மிகவும் விசேடமான ஒரு அன்புண்டு இந்த வடமாகாணம் தொடர்பாக இருக்கு. ஆகவே இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த அன்பு இன்னும் கூடி இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆற்றல் விசேடமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் பிமல் ரத்நாயக தோழருக்கும் அதிகமாக இருக்கின்றது. ඒ වගේම අපි
උතුරු පළාතට මේ ගත වෙච්ච මාස 8ට මේ දෙසැම්බර් 31 දක්වා ගත්තොත් අපි උතුරු පළාතේ පාරවල් හදන්න පාලම් හදන්න අපි වෙන් කරලා තිබෙනවා රුපියல் கோடி 1250. ஆகவே இந்த வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஆகும் போது பாதைகள் புனரமைப்பு செய்வதற்காக கோடி 1250 1250 கோடிகள் இந்த வடமாகாணத்திற்கு பாதைகள் புனரமைப்பு செய்வதற்கு மட்டும் நாங்கள் இந்த அரசாங்கத்தால் ஒதுக்கி இருக்கின்றோம் இந்த வருடத்தில். ලබන අවුරුද්දට ඊටත් වැඩිය වෙන් කරලා තිබෙනවා. அடுத்த வருடத்தில் இதையும் விட கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். එනිසා ජනතාව වශයෙන් ඔබතුමාට වගකීමක් තිබෙනවා ඒ සල්ලි එක රුපියලක්වත් නාස්ති වෙන්නේ නැතුව ඒවා හරියට කරනවාද කියලා බලලා අපේ පාලනයත් එක්ක එකතු වෙලා අපේ මේ දුප්පත් කළ තියෙන රට போசாத் ரட்டக் பாட்ட பத்கரா. அதே போன்று உங்களுக்கும் ஒரு பாரியதொரு பொறுப்பு இருக்கின்றது. இது உங்களுடைய வரிப்பணம், பொதுமக்களுடைய பணம். ஆகவே இவற்றை வீணாக்காமல் ஊழல் மோசடி செய்யாமல் இவை சரியான முறையிலே பயன்படுத்துகிறார்களா என்று மேற்பார்வை செய்து இதில் அதிகூடிய பிரயோசனத்தை இந்த மக்களுக்கு அதாவது உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இவற்றை மேற்பார்வை செய்து இவற்றை சரியான முறையிலே வழிநடத்தி செல்லும் பொறுப்பும் மக்களாகிய உங்களுக்கு இருக்கு. ඒ වගේම අපි පොඩි වෙලාවක් ගන්න ගොඩක් වෙලා ගන්න බැරි නිසා අපි කෝකිලා ඉවඳලා උතුරු පළාත සම්බන්ධ කරන්න ඒ පිටන පාලමක් හදන්න පුළුවන්ද කියන එක පිළිබඳව අපි අධ්‍යයන කටයුතු RD එක ඉදිරි කෙටි කාලය තුළදී පටන් ගන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම නායනතිව් වලට ඩෙල්ෆ් වගේ ඈත පළාත් වලට යන්න මිනිසුන් තියෙන ප්‍රශ්න ගොඩක් තිබෙනවා. ඉතින් අපි ජෙටි එක අපි බලාපොරොත්තු වෙනවා ජනාධිපතිතුමා පත්තල අවුරුද්දක් පිරෙනකොට අපි මේ ජෙටිය සංවර්ධනය කරන්නත් පුළුල් විදියට ආරම්භ කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அதே போன்று கொக்குளாய் பாலத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே கிழக்கு மாகாணத்திலிருந்து வடக்குக்கு வருகின்ற ஒரு தொடர்பு ஏற்படுத்துகின்ற இடமாக இருக்கு. அந்த பாலத்தை அமைக்க முடியுமா என்று இப்ப ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குழுவினர் அந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நெடுந்தீவு போன்ற தூர தீவுகள் இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து. அவற்றுக்கு இலகுவாக பயணிக்க என்ன வழிகளை பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவற்றையும் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் மும்முரமாக செயல்பட்டிருக்கிறோம் என்பதை கூற விரும்புகிறோம். අපි දේශීය මක්කල් ශක්ති ආණ්ඩුව විදියට මේ දේවල් කරන්නේ ඇයි? நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் ஏன் இந்த வேலைகளை செய்து கொண்டு போகிறோம்? අපි දන්නවා වට්ටුවාහල් කියන්නේ විශේෂ තැනක්. எங்களுக்கு தெரியும் வட்டுவாகல் என்பது உண்மையிலேயே ஒரு விசேடமான இடமாக இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு. මේක පාලමක් විතරක් වෙන්නේ නැහැ. இது ஒரு பாலம் மட்டுமல்ல. මේක අපේ රටේ ඉතිහාසයේ සම්දිස්ථානයක්. இது எமது நாட்டிலே வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாகும். ලංකාව සදාටම වෙනස් වෙච්ච දවසක්. இலங்கை வரலாறு முற்றாக மாற்றப்பட்ட ஒரு இடம் அது. මේක සමහරුන්ට ස්මරණයක්. சிலருக்கு இது அந்த மரணத்தை நினைவு கூறும் இடமாக இருக்கும். ගොඩක් මේ පළාත ජනතාවට තමන්ගේ දුක කඳුල සම්බන්ධ සිද්ධියක්. பெருமளவு கணிசமான மக்களுக்கு தமது துயரங்கள் பகிர்ந்து கொள்ள துயரங்கள் ஏற்பட்ட ஒரு இடமாக இருக்கும். ඉතින් ඒ නිසා යුද්ධයෙන් පස්සේ අපේ රාමලිංගම් සහෝදරයා කිව්වා වගේ අපි මේ අපිට ගොඩක් දෙයක් කරන්න බැරි නිසා අපි මේ පාලම ළඟ මේ පාලමේ අපි ශ්‍රමදාන කරා මෙතන ඇවිල්ලා තරුණ සංගමේ කාලේ ඒ වගේම අපි දැකලා තියෙනවා මේ ඊටාම යුද්ධෙනු බටකාපු දුප්පත් ජනතාව මෙතන ඉස්සුවල්ලනේවා. ඒ නිසා වට්ටුවහල් කියලා කියන්නේ ඇත්තටම එක්තරා විදියක විශේෂ සම්දිස්ථානයක් පාලමකට එහා ගියේ. அதே போன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் சிரமதான அடிப்படையிலே இங்கிருந்த அந்த புல் மேடைகளை நாங்கள் அகற்றிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே போன்று எங்களால் முடிந்த எவ்வளவு பணிகளை இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் எதிர்கட்சியில் ஆட்சி அதிகாரம் கைப்பற்ற முன்பிருந்தே நாங்கள் செயல்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ඒ නිසා මම හිතනවා මම කියලාත් තියෙනවා සාමය සහෝදරත්වය එන්නේ වට්ටුවාහල් පාලම උඩින් කියලා. අපි හිතනවා අවුරුදු 1කමාරක් දෙයක් යනකොට මේක හැදුවට පස්සේ
අපිට ඒ පොරොන්දුව තවත් වැඩ ගොඩාක් එක්ක සැඟටුවම් කරන්න පුළුවන් රටක් හදාගන්න පුළුවන් වෙයි කියලා. நான் தொடர்ந்து கூறும் ஒரு கதைதான் இந்த பகுதிக்கு சமாதானம் சகோதரத்துவம் வருவது இந்த வட்டுவாகல் பாலம் ஊடாக என்று. ஆகவே இந்த வட்டுவாகல் பாலம் புனரமைப்பதற்கு பின்பு இந்த அமைதி சமாதானம் சகோதரத்துவம் கட்டாயம் இந்த வட்டுவாகல் ஊடாக உங்கள் பகுதிகளுக்கு வரும் என்ற அந்த உறுதியான அந்த கருத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். ඒ වගේම මම මේ වට්ටුවාහල් කියන නමේ තේරුම හෙව්වා Google උත් බැලුවා පස්සේ මම අපේ සභාපතිතුමාගෙන් භාස්කරන් මහත්තුමාගෙන් අහුවා තුමත් 100%ක් දන්නේ නැහැ නමුත් ඒකේ තියෙන අදහසක් එක්තරා විදියකට මේ ගැට ගහනවා කියන not කියන එක. ඉතින් මම හිතනවා වට්ටුවාල් හරියටම අපේ රටේ යම් යුගයක දේශපාලන හේතු නිසා ඈඩ් කරපු මිනිස්සු ගැට ගහන තවත් එක හොඳ ගැටයක් වෙයි කියලා මේ පාලම ආරම්භ කරනවත් එක්ක. அதன் வட்டுவாகல் என்ற அந்த வசனத்தின் பொருளை அல்லது அந்த வசனத்தின் அர்த்தத்தை தோழர் தேடினாராம். எமது பணிப்பாளரிடமும் கேட்டாராம். அவருக்கும் 100% சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் அவர்கள் நம்புறார், தோழரும் நம்புறாரு. வட்டுவாகல் என்றதன் பொருள் வந்து ஒரு கட்டு என்றது, அந்த 2 கயிறுகளை கட்டுற மாதிரி ஒரு கட்டு. ஆகவே அந்த கட்டு மக்களை அந்த ஒரு உறுதியான பலமான ஒரு மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு கட்டாக இந்த பாலம் அமையும் என்பது எங்களுக்கு உறுதியாக சொல்லலாம் எதிர்வரும் காலங்களிலே. ඒක හරිම තේරෙම නුනත් මේ පාලම හැම ගැටයක් තමයි. சரியான அர்த்தம் இல்லாவிட்டாலும் இந்த பாலம் நாங்கள் கூறியதை போன்று மக்களை இறுக்கி பின்னி பிணைந்து ஒன்று சேர்க்கும் ஒரு கட்டாக இது கட்டாயமாக அமையும். ඒ නිසා අපි අවසාන වශයෙන් අපි බලාපොරොත්තු වෙනවා අපේ රටේ රටම ගොඩනගන අතරේ උතුරට සංවර්ධනයයි සාමයයි සමගියයි සහෝදරත්වයයි එකට ගේන්න ඕන. ඒ වෙනුවෙන් වැඩ කරන පාලනයක් ඔබතුමාලා ගොඩනගලා තිබෙනවා. ඒ නිසා අපි සියුදනාගම ඉල්ලා සිටින දේ තමයි ගරු ජනාධිපතිතුමා වෙනුවෙන් මේ පාලනය ගොඩනගපු මිනිස්සු හැම කෙනාම වෙනුවෙන් අපිව අපේ වැඩ තුලින් බලන්න, අපිව අපේ ක්‍රියාමාර්ග තුලින් මනින්න. එහෙම නැතුව දෙයක් ඔළුවේ මවාගෙන අපි තවත් ආණ්ඩුවක් කියන පදනමින් බලන්න එපා කියන කාරුණ කිල්ලීම මම කරන්න කැමතියි. அதே போன்று நான் இங்கு கூற விரும்புகின்றேன், மக்களுக்கு அமைதி, அதே போன்று நல்லிணக்கம், சகோதரத்துவம், அபிவிருத்தி எல்லாமே இந்த உரிமைகள் எல்லாமே கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று அவ்வாறானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பகுதி மக்கள், நாட்டின் அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு சிறப்பான நல்ல ஒரு அரசாங்கத்தை அமைத்து கொண்டிருக்கின்றோம். அமைப்பதற்கு உதவி வழங்கியிருக்கிறீர்கள், வாக்களித்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த உறுதியான நிலை, மக்கள் எதிர்பார்த்த நிலை கட்டாயம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை நாங்கள் கூற வேண்டும். அதே போன்று எமது கட்சி தொடர்பாக, எம்மை தொடர்பாக எமது நடவடிக்கைகளை ஆராய்ந்து பாருங்கள், நாம் எமது செயற்பாடுகளை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி இல்லாமல் உங்களுடைய மனதிலே வேறு ஏதாவது ஒரு நினைவை வைத்துக்கொண்டு, வேறு ஏதாவது கருத்தில் நின்று கொண்டு அதன் அடிப்படையிலே எங்களை எடை போட வேண்டாம். எமது செயல்பாடுகள், எமது நடவடிக்கைகள், நாங்கள் இவ்வாறு பழகுகிறோம் என்பதை தொடர்பாக நன்கு ஆராய்ந்து பார்த்து எம்மை பற்றி ஒரு எடை போடுங்கள் அல்லது ஒரு கருத்துக்கு வாருங்கள். ඔබ සෝදනාටම ස්තුතියි. ජය වේවා. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வெற்றி நிச்சயம்.